நம்ம இன்னைக்கு வந்து ஐடியா ஸ்டாட்டிக்காவோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் என்னெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதில் கனெக்ஷன் டிசைன் பண்ணலாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஐடியா ஸ்டாட்டிக்கா ஓப்பன் பண்ணோன்னே இங்கே கனெக்ஷன், மெம்பர்ஸ், டீட்டெயில், ரோபோ அது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து பண்ண போகிறது கனெக்ஷன் மட்டும்தான். அதனால் நம்ம கனெக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ஓப்பன் ஆயிரும். கனெக்ஷன் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் வந்து இங்கே விசிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பீம் டு காலம் ஃப்ளான்ஜ் கனெக்ஷன். ஸோ பீம் டு காலம் ஃப்ளான்ஜில் உங்களுக்கு என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுது, உங்களோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எண்டடு காலமுடைய எண்டு வந்து இந்த இடத்துல முடியுது. ஸோ இங்கே ஒரு பீம் ஆர் ராஃப்டர் வந்து கனெக்ட் ஆகுதுன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஜென்ரல் பீம் டு காலம் ஃப்ளான்ஜ் கனெக்ஷன். இது போஸ்ட் டு பீம் ஃப்ளான்ஜ் கனெக்ஷன். இது வந்து பீம் டு காலம் கனெக்ஷன் வித் போத் எண்ட்ஸ், ரெண்டு எண்ட்லேயுமே இருக்கும். ஸோ லைக்வைஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பீம் டு பீம் கனெக்ஷன். ஸோ இங்கே வந்து ரெகுலர் ஐ செக்ஷன் பீம் வந்து ஐ செக்ஷன் பீம் கூட கனெக்ட் ஆகும். இங்கே வந்து ஆர்ஹெச்எஸ் செக்ஷன் வந்து ஆர்ஹெச்எஸ் செக்ஷன் கூட கனெக்ட் ஆகும். இங்கே வந்து சர்க்குலர் செக்ஷன் வித் சர்க்குலர் செக்ஷன் வந்து கனெக்ட் ஆகும் நமக்கு. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கசட் பிளேட் கனெக்ஷன், பிரேசஸ் அந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் வந்து தேர்ட் கிளாஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீம் உடைய ஃப்ளான்ஜில் 2 ஆர்ச்சஸ் பிரேஸ் வந்து கனெக்ட் ஆகுது. இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ பிரேசஸ் கனெக்ஷன் இல்லை வேறு ஜியாமெட்ரிக்கல் பீம்ஸோ இல்லை வந்து பிரேசஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக பேஸ் பிளேட் கனெக்ஷன்ஸ் வரும். ஸோ பேஸ் பிளேட் கனெக்ஷன், பேஸ் பிளேட் வித் பிரேஸ் கனெக்ஷன் அண்ட் ஆர்ஹெச்எஸ் பேஸ் பிளேட்டு, சர்க்குலர் செக்ஷன் பேஸ் பிளேட்டு இது எல்லாமே வந்து இங்கே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து மல்டிபிள் மெம்பர் கனெக்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீம் டு காலம் ஃப்ளான்ஜ் இருக்கும் ப்ளஸ் வித் வெர்டிகல் பிரேஸ். இங்கே வந்து 2 வெர்டிகல் பிரேஸ். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீம் டு காலம் ஃப்ளான்ஜ் வித் வெர்டிகல் பிரேஸ் 2 சைடுமே. ஸோ இது மோஸ்ட் ஜென்ரல் கனெக்ஷன் டைப். ஐடியா ஸ்டாட்டிக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷனுக்கு தான். இது ரெகுலர் டிபிக்கல் கனெக்ஷன் ப்ளஸ் இது இல்லாமல் அன்சிமெட்ரிக்கல் கனெக்ஷன் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கும் இல்லாமல் வந்து ஐடியா ஸ்டாட்டிக்காக இந்த யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பாக்ஸ் செக்ஷன்ஸ், பெரிய பெரிய கேர்டர்ஸ்க்கு, ரயில்வே சிஸ்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். ரைட். ஸோ இதுதான். ஸோ நான் வந்து ஜென்ரலாக அதோடைய இன்டர்ஃபேஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்து ஒரு கனெக்ஷன், பர்டிகுலர் கனெக்ஷன் வந்து வித் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் அதில். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பீம் டு காலம் ஃப்ளான்ஜ் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிசைன் கோடை. இப்போதைக்கு இது யூரோ கோடில் இருக்குது. நம்ம ஐஎஸ் கோட், ஆஸ்திரேலியன், நியூசிலாந்து கோட், ஏஎஸ்சி கோட் என்ன வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐ செக்ஷன் காலம், இது வந்து ஒரு ஐ செக்ஷன் பீம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மெம்பர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது தெளிவாக சொல்லிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹைலைட் ஆகும். இப்போ சி வந்து இங்கே ஹைலைட் ஆகுது, பியை கிளிக் பண்ணிங்கன்னா பீம் ஹைலைட் ஆகும். அதே மாதிரி இது வந்து லோடு எஃபெக்ட்ஸுங்கிறது லோடை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்க வேண்டிய இடம். ஸோ இது வந்து சி எண்டு, சி பிகின், சி எண்டு. ஸோ ஒன்று எண்டுனா இது எண்டு, இது வந்து பிகினிங். அண்ட் பி வந்து பியோட எண்டு. இந்த போர்ஷன் வந்து நம்ம லோடு வந்து கொடுப்போம். லோடு வந்து நம்ம எங்கே கொடுக்கணுங்கிறது நம்ம அது லோடு அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. பீம் டூ காலம் வந்து எப்படி கனெக்ட் ஆகணுங்கிறது. அண்டு இங்கே வந்து ஸ்டிஃப்னர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்றா நம்ம பார்க்கலாம். இது வந்து நியூ அப்படிங்கிறது நியூ ஃபைல், காப்பி ஃபைல் இதெல்லாம் வந்து யூசுவலாக எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையுமே இருக்கிறது தான். ஸோ இது வந்து சேவ் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ், பிளேட்ஸ் ரெண்டா வந்து நம்ம கொடுப்போம். மெம்பர்ஸ்னால் மெம்பர்ஸை வந்து மெம்பரோட நேம்ஸ் வந்து இங்கே டிஃபைன் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இது போயிடும். பிளேட்ஸ் வந்து என்னெல்லாம் பிளேட்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஐபி செக்ஷன், அதாவது ஒரு பிளேட்டட் செக்ஷன். அதனால் இங்கே வந்து என்னென்ன பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டாப் ஃப்ளாஞ்ச், பாட்டம் ஃப்ளாஞ்ச் எல்லாமே வந்து இங்கே தெரியுது. இல்லைன்னா இது வந்து ஐ செக்ஷன் நியூமாக இருந்தால் தெரியாது. அண்டு இது வந்து உங்களுடைய டைரக்ஷன் அந்த மெம்பருடைய லோக்கல் டைரக்ஷன் என்னங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. லோக்கல் ஆக்சிஸ் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா. ஸோ இது வந்து அப்வர்ட்ஸ் டைரக்ஷனுங்கிறது இசட் டைரக்ஷன் ஆஸ் பர் யூரோ கோட். ஒய் வந்து இந்த டைரக்ஷன், எக்ஸ் இந்த டைரக்ஷன். ஸோ லோட் அப்ளை பண்ணும்போது என்ன டைரக்ஷன் நம்ம லோட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த LE1ல லோட் அப்ளை பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த ப்ரப்போஸ் பப்ளிஷ் மேனேஜுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற இந்த கனெக்ஷனை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக. ஸோ இதுதான் அதோடைய கனெக்ஷன் லைப்ரரிக்கான பர்பஸ். ஸோ கோட் செட்டப்புங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். அண்ட் இங்கே வந்து கால்குலேட்டுங்கிறது நம்ம ஃபைனலாக லோடெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே கால்குலேட் பட்டன் ஹிட் பண்ணிங்கன்னா அது வந்து கால்குலேட் பண்ணி காட்டும். ஆஸ் ஆஃப் நவ் வந்து எதுவும் இல்லை. அண்ட் லோட் இக்விலிபிரியம் பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரல் கான்ஃபிகரேஷன். ஆப்ரேஷன் ஆப்ஷன். ஸோ இதுதான் இருக்கிறதுல முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா இல்லை. ஸோ இங்கே தான் உங்களுக்கு இந்த பீம் காலம் எப்படி கனெக்ட் ஆகணும், எந்த மாதிரியான டைப்பில் கனெக்ட் ஆகும்னு நீங்கள் டிசைட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என் பிளேட் கனெக்ட் ஆகும். இது வந்து ஒரு ஷிஃப்டட் என் பிளேட், அதாவது என் பிளேட் வந்து தள்ளி இருக்கும். அதோடைய காலம் அந்த பீமோடைய ஃப்ளாஞ்சஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஸ்டப்ட் அவுட் கனெக்ஷன், அதாவது ஒரு சின்ன போர்ஷன் வந்து வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பீம் கனெக்ட் பண்ணுவாங்க. இது ஏன் கனெக்ட் பண்ணுறோம்னா நமக்கு எரெக்ஷன் ஃபீசிபிலிட்டிக்காக நம்ம வந்து இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் வந்து கொடுப்போம். இது பிளேட் டு பிளேட் ஸ்ப்ளைஸ் கனெக்ஷன். இதுவும் ஒரு ஸ்ப்ளைஸ் கனெக்ஷன் தான். இது வந்து டைரெக்டாக பிளேட் டு பிளேட் வந்து ஒரு எண்ட் டு பிளேட் மாதிரி இருக்கும். இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஃப்ளாஞ்சஸில் வந்து ஸ்ப்ளைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு கசட் பிளேட்டு. இதுவும் வந்து ஒரு பீம் டு பீம் காலம். இது வந்து ஒரு ஸ்பின் பிளேட் கனெக்ஷன். இது கிளிப் ஆங்கிள் கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரெக்டாக வெல்டட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு என் பிளேட் கனெக்ஷனாக மாற்றணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிரேட் ஆஃப் போல்ட் யூஸ் பண்ணணும்னு வரும். ஸோ நான் இப்போதைக்கு 8.8 யூஸ் பண்ணுறேன். M20 கிரேட் யூஸ் பண்ணுறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு என் பிளேட் கனெக்ஷன் மாதிரி வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது என் பிளேட்டாக மாறிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து நான் இதை ரன் கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எந்த மாதிரியான ஒரு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து ரன் ஆகும். ஸோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்ஷன் வந்து அனலைஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அனாலிசிஸ் வந்து 100% இருந்தா மட்டும் தான் இது வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ பிளேட்டோட ஸ்ட்ரெஸஸ் வந்து எப்பவுமே 5% கீழ இருக்கும். இதுலயுமே ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ட் போல்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிருக்குன்னு இதில காட்டுவாங்க. ஸோ 100% ஸ்ட்ரெஸ்ல இருந்து 20% ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. அண்ட் வெல்ஸ் வந்து 34.2% ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. அண்ட் பக்லிங் வந்து கால்குலேட் பண்ணல. அது கால்குலேட் பண்ணணும்னா நம்ம இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணோம்னா, அதுக்கு அதுவும் சேர்த்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா அது எப்படி கால்குலேட் பண்ணும், எத்தனை இட்டரேஷன் குடுக்கும், இங்க நம்ம லோட் எஃபெக்ட்ஸ் வந்து எவ்வளோ குடுத்துருக்கோம். ஐ மீன் திஸ் லோட் எஃபெக்ட்ஸ்ங்கிறது வந்து லோட் கேஸஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த செக்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா என்னெல்லாம் வந்து அது செக்ஸ் குடுக்கும். நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் செக்ஸு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு, எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு எஃப்இஎம் மாடல்ல வந்து காட்டும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 0 ப்ளூலேருந்து ரெட்டுனா அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெல்ட் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து இங்க காட்டும். இங்கேயே நீங்க செக் பண்ணிக்கலாம். வெல்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன வெல்ட் வந்து எவ்வளோலாம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்குங்கிறது இங்க வந்து தெளிவா காட்டும். யூட்டிலைசேஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இங்க காட்டும். 11.3%, 2.9%. ஓகே. ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ். இது அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வந்து இது காட்டும். எவ்வளோ வந்து ஸ்ட்ரெயின் ஆயிருக்குங்கிறது காட்டும். அண்ட் இது வந்து ஸ்ட்ரெஸ் இன் கான்ட்ராக்ட்ஸ் வந்து காட்டும். இப்போதைக்கு இதில எந்த லோடும் குடுக்கல. அதனால வந்து இது அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகல. நம்ம ஒரே ஒரு வெர்டிகல் ஷியர் ஃபோர்ஸ் மட்டும் தான் இதில குடுத்துருக்கோம். ஸோ அதனால இங்க வந்து பெருசா ஸ்ட்ரெஸ் எதுவும் காட்டாது. இது வந்து மெஷ் டிஃபார்மேஷன் எவ்வளோ டிஃபார்மேஷன் வந்து நம்ம காட்டணும். அது வந்து எவ்வளோ பிஹேவ் ஆகுங்கிறது நமக்கு வந்து தெரியும். இது டிஃபார்மேஷன் போட்டோம்னா, பீமும், காலமும் எங்க பெண்ட் ஆகும், எப்படி பெண்ட் ஆகுங்கிறது இது வந்து நமக்கு காட்டும். ஸோ இது வந்து உங்களுக்கு 10 யூனிட்ஸ் வச்சிருக்கோம். இது அதிகம் பண்ணோம்னா, அதிகமா பெண்ட் ஆகுற மாரி இது காட்டும். இதுதான் ஒரு ஜென்ரல் இது செக்கிங் பாராமீட்டர்ஸ் இதுல. அண்ட் இங்க ரிப்போர்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இது ரிப்போர்ட்டா வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும் உங்களுக்கு. மொத்த கனெக்ஷனுக்குமே வந்து எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு, எங்கெல்லாம் வந்து ம் போல்ஸ் வந்து அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு, கனெக்ஷன் ஓகேவா? இல்ல ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணணும்னா, நீங்க ரிப்போர்ட்டா வந்து இங்க ஜெனரேட்ட ஹிட் பண்ணீங்கன்னா, இது வந்து ரிப்போர்ட்டா வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி குடுக்கும் வித் ஆல் டயகிராம்ஸ். உங்களுக்கு டீட்டெயிலிங் டயகிராம் வேணும்னா கூட, டீட்டெயிலிங் டயகிராம் வந்து நம்ம இதுலருந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது ப்ராஜெக்ட் நேம் டேட்டாலாம் வந்து ப்ரீ டிஃபைன்டா ஃபீட் பண்ணி வச்சுட்டோம்னா, ஸோ இங்க வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கிரேடு, கிராஸ் செக்ஷனோட என்ன கிராஸ் செக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிரும். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு என்னங்கிறது தெரிஞ்சிரும். இந்த பிளேட்ஸ் வந்து எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு, ஃபெயிலா இல்ல ஓகேவா அப்படிங்கிறது இங்கேருந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் டயகிராம்ஸ், போல்ட்டோடைய ஸ்ட்ரெஸஸ் எல்லாங்கிறது இங்க தெரிஞ்சிரும். இங்க வெல்ஸோட ஸ்ட்ரெஸஸ் கம்ப்ளீட் எல்லா வெல்ஸோட ஸ்ட்ரெஸஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ரிப்போர்ட். இது வந்து எக்ஸ்டெண்டடா அதோட ஃபார்முலாஸ் அதோட இதெல்லாம் வந்து தெரியணும்னா, அந்த ஆப்ஷன்ஸ வந்து நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, அதுக்கு ஏத்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் கனெக்ஷனோட நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.